பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலினிய வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்னொன்று சினிமா சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். வாழை திரைப்படம் ஆகஸ்ட் 23 இந்த திரைப்படம் திரைக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு பெற்றதுன்னே சொல்லலாம். இந்த வாழை திரைப்படத்தினுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் அவங்களுடைய ஒரு ரியல் ஸ்டோரியை தான் இந்த படமா அவர் எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். இந்த படத்தினுடைய கதாநாயகனா கலையரசன் நடிச்சிருக்காங்க. மேலும் திவ்யா துரைசாமி, நிகாலா விமல் இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். வாழை திரைப்படத்தை பார்த்துட்டு தொல் திருமாவளவன் அவர்கள் மாரி செல்வராஜ் வீட்டுக்கே போய் அவங்கள பாராட்டினாங்க. அது மட்டும் இல்லாம மணிரத்னம் அவர்கள் ஒரு காணொலி மூலமா மாரி செல்வராஜை பார்க்கும் பொழுது பொறாமையா இருக்கு, எப்படி மாரி செல்வராஜ் அந்த கிராமத்துல இருக்க மக்களை அழகா நடிக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு காணொலி மூலமா இந்த படத்துல இருந்து என்னால வெளில வரவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. சிம்பு அவர்களும் மக்களுக்கு ஒரு கமர்ஷியல் படம் தான் பிடிச்சிட்டு வருது, ஆனா மெயின் ஸ்ட்ரீமா இந்த மாதிரி படங்களை விட்டு மக்களை பிடிக்க வைக்கிறாரு மாரி செல்வராஜ் அவர்கள் அப்படின்னு சிம்பு அவர்கள் சொல்றாங்க. மேலும் சிம்பு அவர்கள் மாரி செல்வராஜ் அவர்களுடைய கர்ணன் படமும் எனக்கு பிடிக்கும், மாமன்னன் படமும் பிடிக்கும், இந்த வாழை படமும் பிடிக்குது. வாழைப்படம் அவருடைய பயோபிக்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு அதிர்ச்சியை தான் தருது அப்படின்னு சிம்பு அவர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வாழை படத்தை பார்த்துட்டு மாரி செல்வராஜ் அவங்கள நேர்ல கூப்பிட்டு ஒரு பரிசு ஒன்று கொடுத்துட்டு இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்களுடைய எக்ஸ் தளத்துல பதிவிடுறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உழைக்கும் மக்களின் வாழ்வியலை வாழை வலிமையாக சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. பசி கொடுமையை போக்குறதுக்கு தான் இந்த காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கையும் இந்த படத்தை பார்த்து விடுறாங்க. இந்த படம் ஒரு வெற்றி திரைப்படமா மாறுது, மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் அந்த படம் உண்டாக்குச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாழை திரைப்படத்துடைய பட்ஜெட் 5 கோடின்னு சொல்லலாம். முதல் நாள் வசூல் 1.15 கோடி. அந்த முதல் நாள் ரிவ்யூவை கேட்டு மக்கள் எல்லாருமே வாழை திரைப்படத்தை தியேட்டர்ல பார்த்தாங்கன்னே சொல்லலாம். 5 கோடி முதலீடா போட்டு 32 கோடி வசூலா இந்த படம் பெற்றிருக்கு. வாழை திரைப்படத்துல எந்தெந்த மொமெண்ட் எல்லாம் உங்களுக்கு டச்சிங்கா இருந்தது, எந்தெந்த தருணங்கள் உங்களுக்கு பர்சனலா கனெக்ட் ஆச்சு அப்படின்னு கீழே சொல்லுங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னொன்று சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.